இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார்? பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க அன்டோ. இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பேசின வீடியோலேயே ஒரு இஷ்யூவை பற்றி பேசியிருந்தேன். இப்போ திரும்பவும் இன்னொரு இஷ்யூ கேள்விப்பட்டோன்னே என்னடா நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப இன்டெப்த்தாக தான் போக வேணாம். ஏன்னா ரீசன் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு அது எவ்வளோ ஹாண்டிங்காக இருந்துச்சோ இதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதோடைய ஃபுல் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்படிங்கிறதுனால இதை பற்றி நான் அவ்வளோவா ஷேர் பண்ண விரும்பல. ஆனால் ரீசெண்டாக இப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் சில யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ரீசெண்டாக எதனா இஷ்யூஸ் நடந்துருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்து அந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அப்படி ஏ டு டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறேன். கேட்டிருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ரீசெண்டாக அந்த ட்விட்டர் எக்ஸ்லலாம் நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா அந்த ஃபோட்டோவே நமக்கு வேறு மாதிரி ஜென்ரேட் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் எக்ஸில் இருக்குது, ட்விட்டரில் இருக்குங்கிறப்போ சில பேர் என்ன தான் அதோடைய ஃபவுண்டரையே பிடிச்சி திட்டினாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க யூசர்ஸ் அவங்க தான் கொஞ்சம் அவேராக இருக்கணும், எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ட்விட்டர்லலாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் யாருன்னா பண்ணால் அதையும் என்கரேஜ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான். இது எனக்கே கொஞ்சம் புதுசு. வழக்கமாக படம் எதுனா வந்தால் தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, இந்த படத்துடைய ரிவ்யூவுக்கு நான் மேக்ஸிமம் கிளம்பி வரமாட்டேன். ரிவ்யூ வீடியோலாம் அப்லோட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் லாஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தேன் இந்த பாட்காஸ்ட் சேனலில் அப்படின்னா அது கோட்டுக்கு பண்ணியிருந்தேன். அப்போவே அதில் இருக்க சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்கிறப்போ எல்லாரும் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடைசி படம் எப்படியும் நாங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுக்கே அப்படி சொன்னவங்க கன்ஃபார்மாக ஜனநாயகனுக்கு என்ன தான் படத்தில் பெரிய ஃப்ளாஸே இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு நம்மளுடைய ஒப்பீனியனை எடுத்து சொன்னாலும் நிறைய பேர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் தோணுச்சு. சரி, அதனால் இந்த ட்ரெய்லரை சாக்காக வச்சு இந்த படத்தை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை எடுத்து சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட கிளம்பி வந்திருக்கேன். மேபி இதுக்கப்புறம் பொங்கல் ரிலீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் ரிவ்யூவில் மீட் பண்ணுவேன். அப்படின்னா பராசக்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கும் முன்னாடி இப்போது நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ ட்ரெய்லர் பிரேக் டவுன்னா ஒன்று அந்த ட்ரெய்லரோடைய ரியாக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபீல் பண்ணதை சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெய்லரோடைய கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நல்லா எடிட்டிங் தெரிஞ்ச ஆளுங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிளை ஒன்று போட்டு விட்ருவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இங்கே ஒரு குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆரோ மார்க்கையும் போட்டுருப்பாங்க. ஆனால் அவன் போட்ட சர்க்கிளுக்கும் ஆரோ மார்க்குக்கும் அவன் சொன்ன பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி நல்லா எடிட்டிங் தெரிஞ்ச ஆளுங்களே மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பேசுகிறப்போ ஆடியன்ஸுக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆடியோ பாட்காஸ்ட் பண்ணுற நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. பட்டு நம்ம ட்ரெய்லருக்கான ரிவ்யூ தானே சொல்ல போகிறோம். அதனால் ஜென்ரலாக நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். ட்ரெய்லரோடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்தே அந்த கட்சியோடைய ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருந்தது. அவருடைய பேர்லேயே தளபதி வெற்றி கொண்டான், அதை டிவிகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அந்த விஷயம் அவருடைய படத்தில் இதுதான் அவருடைய பேராக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வெளியே வரும்போதே நிறைய பேர் இது அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் ட்ரெய்லர்லையும் காமிச்சிருக்காங்க. அண்ட் அதை கட் பண்ண உடனே அவருடைய கட்சி கொடியில் இருக்கிற மாதிரியே 2 யானை அப்படி தூக்கிட்டு நிற்கிறத ஏஐயில் எடிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் நடந்து வர்றார். அங்கே தான் இன்ட்ரோ இருக்குது. இது படத்தோட இன்ட்ரோவாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஜனநாயகன் ட்ரெய்லர் அப்படின்னு நினச்சி நான் உள்ளே போனப்போ பகவந்த் கேசரி ட்ரெய்லர் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். போச்சு அவ்வளோதான், இது வந்து கேசரியே தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன். கேசரியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மோடில் வந்து சில பேர் இருக்கீங்க. ஆனால் அது நியாயம்தான். ஏன்னா லாஸ்ட்டு படம் அப்படிங்கிறப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம், அதாவது மேக்ஸிமம் என் ஜென்ரேஷனில், எனக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து விஜய் வந்து ஒரு மாதிரி எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறதுன்னு தெரில, அவர் மாஸ் ஹீரோவாக மாற ஆரம்பித்த டைம்லலாம் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பார், சிவகாசி, மதுரை, திருப்பாச்சி, கில்லின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாஸ் மசாலா படங்கள்லாம் வந்து நடித்து தான் கொஞ்சம் ஃபேம் ஆகி பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாற ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஃப்ளேவர்லேயே வந்து திரும்பி ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே எங்கே வந்து சின்னதாக ஒரு மேட்டர் இடிக்குது அப்படின்னா, தளபதி வந்து அந்த டைமில் இருந்தே நிறைய தெலுங்கு ரீமேக் படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அப்போல்லாம் நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நம்ம அந்த படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷனை பார்த்துருக்க மாட்டோம். அது பார்க்காதனால அந்த படம் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க, போக்கிரி எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து தெலுங்குலேருந்து ரீமேக் பண்ண படம் தான். இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். விஜய் வந்து ஆரம்பத்தில் வரைக்கும் ரவுடியாக இருந்திருப்பார், கடைசியில் பார்த்தா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் அப்போ பார்த்தவங்களுக்கு அந்த படம் நம்மெல்லாம் பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இப்போது ஓடிடிலாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், இன்னும் சொல்லப்போனால் பாலையா படங்கள்லாம் வந்து லாஸ்ட்டு ஒரு 10 வருஷமாகவே ட்ரோல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டே கிடைக்கல அப்படிங்கிற டைம்லலாம் வந்து திடீர்னு ஒரு பாலையா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து 1 மாதத்துக்கு அவனுக்கு அதான் கண்டென்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்படியும் வந்து இந்த யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்னால் வந்து ட்ரோலுக்குன்னு இந்த பகவந்த் கேசரி படத்தை எடுத்து நிறைய விஷயத்த வந்து உடச்சி தள்ளிட்டாங்க. ஆக்சுவலி நானும் அந்த படம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாலையாவே அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பூக்கி பாலையா மாதிரி தான் இருப்பார்னு கூட வச்சுக்கோங்க. அதுவும் தளபதிக்கு செட் ஆகும்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் கதையே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்போ நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னுடைய டவுட்டே. ப்ளஸ் இப்போது அதர் லாங்குவேஜ் ரீமேக்ஸுங்கிறது கூட பெருசாக ஆடியன்ஸ்கிட்ட போய் செட் ஆக மாட்டேங்குது. ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடித்த படத்தையே வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு வேறு ஒரு ஆக்டரை வச்சு எடுத்தால், அதே கிரியேட்டர் எடுத்தால் கூட அது ஃப்ளாப் ஆகுது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த படம் கண்டிப்பாக ஃப்ளாப்லாம் ஆகாது, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கலெக்ஷனில் எங்கேயோ போகும். கண்டென்ட் வைஸ் படம் ஒர்த்தாக இருக்குமா இல்லையாங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய டவுட்டு. ஆனால் வினோத்தை நம்பலாம். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 40 செகண்ட்ஸில் வந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த பகவந்த் கேசரி மாதிரி இருந்துச்சு படம் அப்படின்னாலும், இன்னொரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அதோடைய கதை பிளாட்டு பார்த்தாலுமே வந்து பகவந்த் கேசரியில் வர மாதிரி தான் கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோடைய விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கிராண்டாக இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு ரோபோட்டோடைய கேமியோலாம் வந்து உள்ளே வந்தது. அது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுலாம் வந்து தெரியல. ஆனால் பார்த்தா லைட்டாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வேளை கதையை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பயம் அந்த ரோபோட்டை பார்க்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒரு டவுட் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, பகவந்த் கேசரி படம் ஒரு வேளை நீங்கள் பார்த்து முடிச்சிருந்தீங்க, அதில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று வரும், சரத்குமாரோடைய கேரக்டர், பகவந்த் கேசரி ஒரிஜினலில் சொல்கிறேன். அந்த கேரக்டர் வந்து ஜனநாயகனில் யார் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த கதையை வந்து அதே மாதிரி தான் கொண்டு போவாங்களா, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கொண்டு போவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கிறப்போ நான் எல்லா கேரக்டர்ஸும் மேட்ச் பண்ணிகிட்டே வந்தேன். அதில் வந்து ஒரிஜினல் பகவந்த் கேசரி வெர்ஷனில் நடித்த சரத்குமாரோடைய கேரக்டர் மட்டும் இதில் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த கேரக்டர் உள்ளே இருக்கா, இல்லை இந்த கதையை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கொண்டு போயிருக்காங்களாங்கிற டவுட்டும் அங்கேருந்து தான் வர ஆரம்பிக்குது. எனிவேஸ், இன்னும் கொஞ்ச நாளில் படம் வந்துடும். படம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே என்ன டவுட் இருந்தாலும் அது வந்து கிளாரிஃபை ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு மனசில் உறுத்திட்டே இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, வினோத்தோடைய டைரக்ஷன் தான்.
எச் வினோத் பண்ணதுலேயே வந்து பெஸ்ட்டு 2 படம் அப்படின்னா ஆக்சுவலி மொத்தமாகவே ஜனநாயகனோட சேர்த்து 5 படம் தான் நினைக்கிறேன். ஆனால் அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு 2 படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று சதுரங்க வேட்டை, இன்னொன்று தீரன். அந்த 2 படமுமே வந்து கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்கான படம். ஆனால் அது வந்து ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹீரோ வச்சு கமர்ஷியலாக ஒரு படம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்த படம் வந்து வலிமை. ஆனால் அது எப்படி ஃப்ளாப் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் துணிவில் வந்து ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ என்னென்னா அந்த ஜனநாயகன் படம் வந்து ஒன்று வலிமை மாதிரி வருமா இல்லை துணிவு மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது பார்க்குறப்போ. ஏன்னா அவர் கண்டென்ட் வைஸ் நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து அவர் படத்தில் போட்டு அதை வச்சு ஸ்க்ரீன் பிளே நவுத்தணும் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருப்பார். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த கமர்ஷியலுக்கு தேவைப்படுற மாஸ் எலமெண்ட்ஸ்லாமும் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தேன். அதனால் படம் ஒரு ஃபுல்ஃபில் எச் வினோத்தோடைய படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் டவுட்டு தான். சரி, படம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது வந்து அவங்களுடைய இஷ்டம், அவங்க கிரியேட்டருடைய ஃப்ரீடம்னு சொல்லிட்டு விட்டுருங்களேன். ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எஸ், இவ்வளோ நேரம் கண்டென்ட் ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு பூமர் மாதிரி பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ நமக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் என்னென்ன விஷயம்லாம் சொல்ல வரேன்னா, தியேட்டருக்கு போகிறப்போ கொஞ்சம் டீசெண்டாக படத்தை பார்த்தோமா முடிச்சோமா வெளியே வந்தோமாங்கிற மாதிரி இருந்தால் பெட்டர். நிறைய கூட்டம் கூடுறதையும் கூட அவாய்ட் பண்ணலாம் ஃபெஸ்டிவல் டைம். ஏன்னா இப்போது கூட்டம் கூடுறதுனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது அசம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அவருடைய கடைசி படத்துலேயும் இந்த மாதிரி எதுவும் நடக்க வேணாம். ப்ளஸ் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதும், ப்ளஸ் அந்த படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் சில பேர் தடுக்கிறதுக்குன்னு வருவாங்க. ஏன்னா படத்தோடைய எண்டில் வந்து ஒரு டைலாக் வரும், இந்த அரசியலில் ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி. அதை வந்து வச்ச உடனே சில பேர் அதில் ட்ரிகர் ஆகி சென்சார் போர்ட்லேருந்து இதை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டு, இல்லை படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு ஷோ கொடுக்க மாட்டேன், ஏதாவது ஒரு ஷோவை வந்து கட் பண்ணியே ஆகணும், இல்லை தியேட்டர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாமல் கடைசி படம் அவருக்கு பீஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடி முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. யாருக்கும் எந்த நஷ்டமும் ஆயிடக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். மனசில் பட்டதெல்லாம் கொட்டி தீத்தாச்சு. இன்றைக்கான கண்டென்ட் இவ்வளோ தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.